ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கான ஸ்டாக் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி கொஞ்சம் அதுக்கப்புறம் ப்ராஸ் ஐட்டம்ஸ் சேர்த்து தான் காமிச்சிருக்கேன். ஸோ இந்த திங்ஸ்லாம் வாங்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். டீட்டெயிலாக அதில் சொல்லிடுறேன். ஏன்னா எல்லாமே பீஸ் ரேட்டு தான். ஸோ அதனால் ஹைட்டு டயா அதெல்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில் கேட்டுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்திங்கன்னா ஒரு குபேர விளக்கு தான். ஆக்சுவலாக இது புதுசுன்னு நினைக்கிறேன். புதுசுன்னா இப்போ உள்ள மாடல் இப்போ வந்தது. ஸோ இது மிஷின் மேடு தான். ஸோ ஹேண்ட்மேட் கிடையாது. இல்லை பேரும் அவைலபிளாக இருக்குது. வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு பிரான்ஸ் பீஸ் தான். நல்லா ஹெவியாகவே இருக்குது. அடுத்தது கிளாஸ் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ கிளாஸ் பேராக காமிக்க சொன்னீங்க. ஸோ அதனால நான் பேராக காமிச்சிருக்கேன். இந்த ரெண்டுமே ஒரு செட்டு மாதிரி. ஹைட்டு சேமாக தான் இருக்குது. கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் ஒரு நூல் அந்த மாதிரி தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ பட் ரெண்டுமே சேமாக தான் இருக்குது. ஒன்றுக்குள்ளே ஒன்று போகிற மாதிரி கிளாஸஸ் தான். நல்லா ஹெவியாக பிரான்ஸ் கிளாஸு. நம்ம ஜூஸ் குடிக்கவோ இல்லை தண்ணிக்கோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒன்று மட்டும் சிங்கிளாக இருக்குது. இது பிரான்ஸ் தான். எல்லாமே இது எல்லாமே கூஜாக்குள்ளே வர டைப்னு நினைக்கிறேன். ஸோ அதனால நல்லா ஹெவியாகவே இருக்கும். உங்களுக்கு தனியாக வர பீசஸ்லாம் மேக்ஸிமம் பிராஸில் தான் வரும். செட்டிநாடு ஐட்டம்லாம் இதெல்லாம் பிரான்ஸில் கூஜாக்குள்ளே வர்றது. இது அப்புறம் 2 மினியேச்சர் சொம்பு ரொம்ப குட்டியாக. இது பிரான்ஸ் பீஸ் தான். எல்லாமே அன்யூஸ்டு பீஸ் தான் இன்றைக்கி காமிக்கிறது எல்லாமே மேக்ஸிமம். இது கெப்பாசிட்டி ஒரு 50 ml அந்த மாதிரி பிடிக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததாக ஊதாங்குழல். இதுவும் நல்ல ஹெவியாக இருக்கும். இப்போ சோ பீஸாக எல்லோரும் வாங்கிக்கிறாங்க. இல்லை வேறு பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி ஐட்டமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இது ஒரு பொன் வெங்கலம். நல்ல கலர் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். இதுவும் நல்ல ஹெவி. இது ஒரு 100 கிராம்ஸ் அந்த மாதிரி பிடிக்கும். 75 இல்லை 100 கிராம்ஸ் கிட்ட பிடிக்கும். இது ஒரு மெஷரிங் கப் தான். நம்ம அன்னபூர்ணியெல்லாம் அமர்த்தி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு சைடிஷ் வைக்கிற மாதிரி ஒரு முறியில் ஒரு வெங்கல முறி கும்பா. இது குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதோட கலரே இப்படி தான் இருக்கும். ரொம்ப லைட்டாக அந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்ததாக டீ ஃபில்ட்ரு தான். இது 2 பீஸ் அவைலபிளாக இருக்குது. இது ஓல்டு தான். இப்போ புதுசாலாம் கிடைக்கிறது கிடையாது. புதுசாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கிடைக்குது. ஸோ இது நல்ல ஓல்டு பீஸ் தான். இது பிராஸு. இதோட லென்த்து பார்த்திங்கன்னா ஒரு 6 to 7 inch அந்த மாதிரி இருக்கும். நம்ம நார்மலாக வீட்டில் ஸ்டெய்னர் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி தான். அடுத்ததாக ஒரு பிரான்ஸ் படி. இது ஒரு 500 கிராம்ஸ் அந்த மாதிரி அளக்கலாம்னு நினைக்கிறேன். இதில் டிசைன் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதே மாதிரி அன்யூஸ்டு பீஸ் தான் இதுவும். இதோட வெயிட் பார்த்திங்கன்னா ஒரு 400 கிராம்ஸ் அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கரெக்டான வெயிட் அதில் மென்ஷன் பண்ணிடுறேன். அடுத்து இது ஒரு மெஷரிங் கப் தான். இது 750 கிராம்ஸ் அந்த மாதிரி பிடிக்கும். வெயிட்டுமே 750 கிராம்ஸ் இருக்குது கரெக்டாக. நல்ல ஹெவியான பீஸு. நல்ல கண்டிஷனும் கூட. இது நம்ம சோ பீஸாவோ இல்லை வீட்டில் வேறு ஏதாவது பர்பஸ் கூட பூஜா ஐட்டமாக கூட நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்ததாக ஒரு பால் சொம்பு. இதை பால் சொம்பாவோ இல்லை தயிர் ஊற்றி வைக்கிறவோ எப்படினாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது பிராஸ் தான். இதில் உள்ளே ஈயம் இல்லை. அடுத்து 2 இது ஒயிட் பிராஸு. வெள்ளை வெங்கலம். இது நான் கலர் பார்த்திங்கன்னா தெரியும். நல்லா ஒயிட் கலரில் இருக்கும். சில்வர் மாதிரி இருக்கும். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கலர் இருக்கும். உங்களுக்கு வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல. பட் நேரில் கலர் நல்லாவே இருக்குது. இது பிரான்ஸ் தான். அது பிரான்ஸ் பீஸ் தான். அந்த 2 டம்ளருமே. அது 200 ml அந்த மாதிரி பிடிக்கும். நல்லா ஜூஸ் கிளாஸாக யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இது பிரான்ஸில் 2.3 kg வெயிட் இருக்குது. இந்த பணியாரக்கல் இது கீழே கேஸில் வைக்கிற மாதிரி இருக்காது. அடுப்பில் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் எல்லாருமே இப்போ இதை தான் யூஸ் பண்ணுறாங்க. அந்த ஸ்டாண்ட் போட்டுட்டு அது மேலே வச்சு யூஸ் பண்ணிக்கிறாங்க. நல்ல ஹெவியான பீஸு. இதுவும் அன்யூஸ்டு ஐட்டம் தான். இது முறி பவுலு. நம்ம ஒரு தாளித்து கொட்டுறது கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். கேஸ் ஸ்டவ்வில் வைக்கிறது கரெக்டாக இருக்குது. ஸோ அந்த பர்பஸ்க்கு தான் இப்போ எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. இப்போ தாளித்து கொட்டுறதுக்கோ இல்லை குட்டியாக ஏதாவது எடுத்து வைக்கிறதுக்கோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது முறி பவுலு. இது பிரான்ஸ் பவுலு. 2 பீஸ் இருக்குது. இது ஒரு 4 inch ஒரு 5 inch கிட்ட டயா வரும். நம்ம ஏதாவது கூட்டு இல்லை ஏதாவது மாவு பிசைகிறதுக்கு இல்லை ஏதாவது எடுத்து கிச்சனில் ஏதாவது யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம் தாராளமாக. இல்லை பூஜா ஐட்டமாக பூ வச்சுக்கிறதுக்கு அந்த மாதிரி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது 2மே ஹேண்ட்மேட் பீஸ் தான்.
அடுத்ததாக ஒரு குமிழ் மூடி சம்படம். இது வந்து பேரல் ஷேப்பில் வந்து இருக்குது. நல்ல ஹெவி, நமக்கு எப்படி சொல்கிறதுனா பீஸுக்கு ஏற்ற வெயிட் இல்லை, நல்ல வெயிட் வந்து இருக்குது. இதோட கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 400 mlலேருந்து 500 ml வரைக்கும் பிடிக்கும். இதுவும் ரொம்பவே நல்லா இருக்குது. இதுவும் அன்யூஸ்டு பீஸ் தான். அடுத்ததாக குட்டியாக 2 பவுலு. இது வந்து நார்மல் வெயிட் இருக்கும், ரொம்ப திக்காக வெயிட்டாக அப்படியெல்லாம் இருக்காது, நெளிஞ்சு போகாமல் ஓரளவு திக்காக இருக்கும். 2 பீஸ் இருக்குது, ஒன்றுக்குள்ளே ஒன்று போகிற மாதிரி. இதோட டயா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 inch 4 inch அந்த மாதிரி இருக்கும், 3 2.5 அந்த மாதிரி இருக்கும். அடுத்தது இது வந்து பிரிமணன்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம சூடான பொருள்லாம் எடுத்து இறக்கி வைக்கிறதுக்கு, இல்லை வந்து பானை வச்சுக்கிறதுக்கு அந்த மாதிரி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம். நீங்கள் எவ்வளோ பெரிய பானைனாலும் இதுக்கு மேலே வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்த ஒரு குமிழ் மூடி தட்டு தான். இது வந்து நம்ம எல்லா பாத்திரத்துக்குமே ஆப்டாக இருக்கும், அதாவது சைஸ் இந்த சைஸில் இருக்கிறது. இதோட டயா வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் டயா அதில் மென்ஷன் பண்ணுறேன். அடுத்ததாக இது வந்து பருப்பு ஜல்லிக்க யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா இந்த பூஜா ஐட்டமாக சாமிக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இந்த பாசிப்பயிறு வந்து ஜலிக்கிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து ப்ராஸ் பீஸ் தான். அதை வந்து ஹேங் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஹோல்டரும் இருக்குது நமக்கு. இது வந்து பிரான்ஸில் உங்களுக்கு தெரியும், பிராஸ் வந்து நல்லா வந்து உருண்டையாக வந்து மேலே வந்து அந்த எட்ஜஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இது நல்லா மடக்கி விட்டுருப்பாங்க. இது பிரான்ஸில் ஒரு மரவை தான். இது நல்லாவே வெயிட் வந்து இருக்குது. டயா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 inch கிட்ட வரும். நம்ம பூஜா ஐட்டமாக யூஸ் பண்ணிக்கலாம். வெத்தலை பாக்கு, தேங்காய் அதெல்லாம் வச்சு நம்ம பூஜா பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ணலாம், இல்லை கிச்சன் ஐட்டமாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்தது இது வந்து ஒயிட் பிராஸில் ஒரு பிளேட்டு தான். இதில் டிசைன் பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதோட டயா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 inch பக்கம் வந்து டயா வந்து வரும். இதை வந்து பூஜா பிளேட்டாக இல்லை டெக்கரேட்டிவ் பிளேட்டாக வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஐட்டம்லாம் மேக்ஸிமம் நம்ம பூஜா ஐட்டமாக யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததான் மில்க் கேனு. நிறைய பேர் இந்த சைஸ் தான் கேட்குறீங்க, ஸோ அதனால வந்து கிடச்சது, அதான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இது ஒரு 400 ml அந்த மாதிரி பிடிக்கும். ஐயோ ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதுவும் அன்யூஸ்டு பீஸ் தான். இது வந்து ப்ராஸ் தான். ஹேண்டிலில் வந்து உங்களுக்கு உட்டு வந்து வந்துடும். அடுத்ததாக ஒரு பால் பாத்திரம். இது 1.5 liters வரைக்கும் தண்ணி வந்து பிடிக்கும். இது கொஞ்சம் ஷேப் வந்து கொஞ்சம் ரவுண்ட் ஷேப்பும் இல்லாமல் பேரல் ஷேப்பும் இல்லாமல் கொஞ்சம் யூனிக்காக வந்து இருக்குது. நம்ம பாலோ இல்லை வந்து பாயசமோ பண்ணுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இதில் டின்னு வந்து சூப்பராகவே இருக்குது. இது அன்யூஸ்டு பீஸுன்றதுனால நம்ம தாராளமாக பால் பாத்திரமாக யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்து குட்டியாக ஒரு சம்படம் தான். இது 1 kg தாராளமாக நம்ம போட்டு வைக்கலாம். 1.2 liters வரைக்கும் தண்ணி பிடிக்கும், பட் 1 kg தாராளமாக நம்ம போட்டு வைக்கலாம். டின்னு ரொம்பவே நல்லா இருக்குது. ஹைட்டு டயா வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் அதில் ஹைட்டும் டயாவும் உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணிடுறேன். அடுத்ததாக ஒரு குமிழ் தூக்கு. இதோட கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 1 liter பிடிக்கும். இந்த 2 பக்கம் ஹேண்டில் இருக்குல்ல, கொஞ்சம் தூக்குன மாதிரி இருக்குல்ல, இதெல்லாம் நல்ல ஓல்டு பீஸு. உங்களுக்கு நிறைய நீங்கள் வீடியோஸில் பார்த்தீங்கன்னாலே நம்ம வீடியோஸ்லேயே நிறைய திங்ஸ் வந்து இந்த மாதிரி காமிச்சிருப்போம். இதெல்லாம் நல்ல ஓல்டு பீஸு. அந்த காது வந்து கொஞ்சம் தூக்குன மாதிரி இருக்கும். இதுலேயே ஈயம் வந்து நல்லா இருக்குது. கண்டிஷனும் ரொம்ப சூப்பராக இருக்குது. அடுத்ததாக ஒரு பானா கைப்பிடி வச்ச மாதிரி ஒரு ஸ்டோரேஜ் கண்டெய்னர் தான். இதோட கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 2.5 liters வந்து பிடிக்கும். 2 kg தாராளமாக நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதுவும் நல்லாவே இருக்குது. இதுவும் அன்யூஸ்டு பீஸ் தான். நல்ல ஹெவியான பீஸு. இது ஹேண்ட்மேட் ஐட்டம் தான். மேக்ஸிமம் வந்து செட்டிநாடு ஐட்டமில் மூடிலையுமே நமக்கு ஈயம் நல்லா வந்து வந்துடும். நம்ம சூடான பொருள் வந்து ஸ்டோர் பண்ணுறதுனால கூட நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது ஒரு பழைய மாடல் தூக்கு தான். நான் சொன்ன மாதிரி 2 பக்கம் ஹேண்டில், அந்த கைப்பிடி, அந்த காது வந்து கொஞ்சம் தூக்குன மாதிரி வந்தாலும் இது நல்ல ஓல்டு ஐட்டம். ஸோ இது வந்து இலை காதுன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் ஷார்ப்பாக வந்து எட்ஜில் வந்து இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது இலை காது. ஸோ இந்த மாதிரி பொருள்லாம் ரொம்பவே பழசு தான். இதோட கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 2 liters அந்த மாதிரி, 2.2 liters அந்த மாதிரி பிடிக்கும். இதுவும் அன்யூஸ்டு பீஸ் தான். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நல்ல ஹெவியாக இருக்குது. அடுத்ததாக ஒரு புட்டு மேக்கர். இது வந்து பிரான்ஸ் பீஸு. இதுக்குள்ளே வந்து சில்லு இல்லை.
நம்ம இப்போல்லாம் வந்து அப்போல்லாம் துணி வாழை இலை அந்த மாதிரி போட்டு குக் பண்ணாங்க. நம்ம வேணும்னா நம்ம பிராஸ்லேயோ இல்லை வந்து சில்வர் பிளேட்டோ நம்ம போட்டுட்டு யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது இப்போது. மேக்ஸிமம் ஐட்டம்ஸில் வந்து சில்லு வரது கிடையாது. 99% சில்லு வரதில்லை. ஸோ 1 or 2 பீசஸில் வந்து சில்லு கிடைக்குது. இந்த சொம்பு கீழே இதுவும் நல்லா ஹெவியாக இருக்குது. நம்ம தாராளமாக ஸ்டவ்வில் வந்து வச்சு குக் பண்ணிக்க முடியும் கேஸ் ஸ்டவ்வில். அடுத்ததாக ஒரு வெண்ணெய் சட்டி. இது வந்து 2.5 liters தண்ணி வந்து பிடிக்கும். இதுவும் டின்னு ரொம்பவே நல்லாயிருக்கு. இதுவும் அன்யூஸ்டு பீஸ் தான். இது வந்து பிராஸ் பீஸு. இது வந்து வெண்ணெய் சட்டி மாடல்னு சொல்லுவாங்க. இதை நம்ம பால் பாத்திரம் இல்லை வந்து குழம்பு சாம்பார் கூட்டி வைக்கிறோன்னா இதை தாராளமாக நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த வந்து பானை வந்து பார்த்திங்கன்னா பிரான்ஸ் மாதிரி இருக்குது. அது பிராஸ் தான். பார்க்க வந்து பிரான்ஸ் மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்குது. இதோட கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 15 liters அந்த மாதிரி பிடிக்கும். நல்ல ஹெவி 2.9 kg வந்து வெயிட் வந்து இருக்குது. அவ்வளோதான் இன்றைக்கான ஐட்டம்ஸ். இந்த திங்ஸ் எல்லாம் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் டீட்டெயிலாக அதில் மென்ஷன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரை பாய்.